வாரம் சூப்பர் சிங்கர் சீசன் 10ல நம்ம பார்க்க போறது கிரேட்டஸ்ட் ஹிட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுற பையன் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துங்கறாரு. இளவரசர் சுரேஷ்குமாருக்கு ஏதாவது ஒரு பங்கம் நடந்தால் 500 எரியும். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்பா அவருக்கு சிரிக்கிறதுக்கு கூட டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. பாவம் அப்படிலாம் பயவுத்தாதீங்க. அந்த துண்டை கொஞ்சம் லூசா கட்டு, ஓகேவா? டைட்டா கட்டினால தான் ஒரு மாதிரி இருக்கு. இறுக்கிட்டு வருது, லிவர் ஒரு சைடு போயிடும், ஓகேவா? நான் தேடும் செவ்வந்தி பூ. பாத்தியா, லைட்டா துண்டா லூசா கட்டின உடனே என்ன பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு. இந்த பாட்டுக்கு இவர் ஆடி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும். Once more! Once more! Once more! அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கேப்டனோட 62 ஸ்டெப்பையும் போடுறாரு. இத்தனை வருஷமா இது பண்ணிருக்கோமா முதல்ல? இல்லையே. சுரேஷ் கோல்டன் பஸ் அடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் தையெல்லாம் பிரிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாரு. ஆபரேஷன் பண்ணிட்டு 4 தையல் போட்டு ஒண்ணு மட்டும் அவுத்து விட்டீங்க. அது வலிக்கும்ல, அது மாதிரி பண்றீங்க. ஐயோ ஐயோ, இளவரசருக்கு வலிக்குது. இப்ப தெரியுது ஏன் துண்டை இருக்குமா போட்டு வர்றாரு. தம்பி பஸ்ஸர் வாங்க திருப்பி கொடுத்துருப்பா. ஆம்பளையால டக்குன்னு ஃபீமேலும் பாடணும் மேலையும் பாடணும்னா விட்டா பாவம். அவர் லலலான்ட்டு சைட் டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் மியூசிக் எல்லாம் பாடி இருக்காரு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. உங்களுடைய வீக்னஸ் என்னது? டான்ஸ் டான்ஸ் ஆடாம இருக்க முடியாது கண்டிப்பா. புடியாமா கப்பா அந்த கையை மட்டும் சரி. புடியா. ஆமா நல்ல ஒரு ஹெவியா ஒரு பாட்டு போடுப்பா. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. கப்பா ரெடி 1 2 3. இப்ப பாரியா, ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. அடே பேயில போமா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. என்ன இது? இதோ வந்துட்டேன். என்னுடைய லாங்குவேஜ்ல சொல்லணும்னா நடுக்காட்டுல சிக்கிய ஒருத்தனுக்கு நல்ல நண்பர் கிடைச்ச மாதிரி. மனோ சார் அப்பதான் ஒண்ணும் பயமா இருக்கும். அவன் பயப்படுவான், இவனும் பயப்படுவான். கோல்டு காயின் அன்பு பரிசாக சந்தோஷமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கல்யாணத்துக்கு சேர்த்து வைங்க. பொதுவாக எம் மனசு தங்கோ மழை பொழிகிறது. பாடுறதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டலுடன் ஃபுல் பீதியில் இருக்கும் தன்ஷீரா அவர்களை இந்த பூவிலும் வாசம் உண்டு. கன்னடால ஷீரானா வந்து இது ரவகேசரி. ரவகேசரி சரிமா, ரவகேசரி. ஏமா கையில நடக்குது? ஃபர்ஸ்ட் டைம் பல்லு கொடுக்க போற மாதிரி. ஏன் தெரியல. உங்க வீக்னஸ் என்ன? என்னோட வீக்னஸ் என்னன்னா பயம்தான். பயம். ஆர்கெஸ்ட்ரானால கொஞ்சம் தெரியும் எனக்கு. இது எல்லா தப்பும் மணியனா தான். என்ன என்னைய தேடுறாங்க? அவங்க என்ன ஒண்ணுமே பண்ணல. அவங்கள பார்த்தாலே பயமா? இல்ல நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அவங்க கூட பாடும்போது ஏதோ எனக்கு அப்படி பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து மணியனா நீங்க யாரும் வந்து தன்ஷீரா படமா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல அப்படி சொல்லல நானே. என்ன தம்பி? ஹியூமர் இருட்டு. அப்பவே சொன்ன சுண்டு கிட்ட அது பேரு கட்டையா மீச வைக்காதீங்க, பொண்ணுங்கலாம் பயப்படுதுன்னு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். காக்கா ரொம்ப பயம். காக்கா? நாய் ரொம்ப பயம். காக்கா பயமா?
நாயும் பயம் எனக்கு. இந்த பறக்கும் தெரியுமா, காக்கா தெரியுமா? ஆமா. அதுதான். என்ன எங்க பார்த்தாலும் கொட்டை வர்ற மாதிரியே இருக்கும் மண்டையில. செண்பகமே செண்பகமே. ஐஸ்வர்யாவோட வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ஒரு சார்ட்ட ஒரு டவுட். சொல்லுப்பா. சார் இந்த பாட்டு செண்பகமே பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். செண்பகமேன்றது அந்த மாடு தான் அப்படின்றது உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா சார்? பாடின பிறகு சொன்னாங்க. ஒருவேளை அந்த மாட்டுக்கு காமாட்சின்னு பேர் தான் எப்படி சார் பாடிருக்கீங்க? ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. காமாட்சி மீனாட்சி. கொஞ்சம் இன்டர்நேஷனல் மாடுனா எப்படி இருந்திருக்கும் சார்? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. மாற்றேனு ஆம்பளை மனோ சார் வந்து உங்கள்ட்ட மாட்டின்னு முழிக்கிறார்னு நினைக்கிறேன். செண்பகமே என்ன ஸ்டைல் பரியாயோ. செண்பகமே செண்பகமே கை சந்தனமே. மாடு வந்து பார்த்தா நீ கறக்க வேணாம், அதுவே பக்கெட்ல கறந்து அடிச்சு விட்டு போய் படுத்துக்கோ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இட்ஸ் a mad song bro. It's a mad song. Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. வீக்னஸ் என்ன? அப்படி எதுவும் இல்ல. என்னடி இது? பல்லி எலியெல்லாம் கூட கையில பிடிச்சிருக்கேன். என்னது? கையில பிடிப்பியா பல்லி? யார் சாமி இவன்? பல்லியை பிடிச்சி விளையாடி இருக்கு. சூப்பர்மா, வெரி நைஸ். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. இந்த கருப்பாம்பூச்சியோட மீசை இருக்குல்ல, அதை பிடிச்சி விளாடலாம், ஜாலியா இருக்கு. பிச்சு பிச்சு பிச்சி பிச்சி போடுவியா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இந்த பொண்ணு கொஞ்சம் பூச்சி சைக்கோன்னு நினைக்கிறேன். பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். நீ பாதி நான் பாதி. சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? இது